KTM 390 அட்வென்ச்சரில் சைட் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ படிஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி நீங்களும் சூப்பராக போய் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. ரீசெண்டாக நம்மளோட ராஜஸ்தான் அண்ட் குஜராத் சீரிஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50,000 கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யாராவது 50,000க்கு அப்புறம் ஒரு சர்வீஸ் எவ்வளோ செலவாகும், என்னென்னலாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கும் தெரிலங்க என்னென்ன மாற்றணும்னு, போய் கெராஜில் போய் செக் பண்ணால் தான் தெரியும். பட் இந்த வாட்டி வந்து ஒரு புது என்ஜின் ஆயிலை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் கூலண்ட் ஆயிலை கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் பண்ணிடலான் இருக்கேன். த்ராட்டில் பாடி அதையும் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ ஒரு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தவிர பிரேக் பேட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சர்வீஸ் சென்டர் போய் பார்க்கலாம். பெங்களூர் வந்து மோட்டோ ஸ்பார்க் அப்படிங்கிற இடத்துல தான் போய் நான் வந்து இதை பண்ண போகிறேன். வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ செலவாகுது, என்னென்ன மாற்றுறேன், என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் பண்ணோம். ஸோ அது என்னாச்சுன்னா, இந்த சைலன்சரோட இந்த கிளாம்ப் வந்து கட் ஆகிடுச்சு. அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து எடுத்துன்னு போனோம். செக் பண்ணேன், என்னென்னா சர்வீஸ் சென்டரில் இந்த கிளாம்ப் வந்து ஸ்டாக்கில் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி இதை வெல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம இந்த கெராஜில் போய் கேட்போம், அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா இதை வெல்டு பண்ணி இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்போ ஸ்டாக் வருதோ புதுசாக மாற்றிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஷோரூம் போகலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா சைலன்சர் இல்லாமல் வண்டி இப்படி தாங்க இருக்கும். சைலன்சர் பின்னாடி கட்டிட்டேன். இப்போ சைலன்சர் இல்லாமல் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சவுண்டு காட்டுறேன். சும்மா அப்படியே இதமாக இருக்குங்க கேட்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி வாங்க இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர் போகலாம். நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கியிருக்காங்க, ஸ்கோடா குஷாக். இதை பற்றி எதாவது ரிவ்யூ போடணுமா சொல்லுங்கள். ஏன்னா நம்மளது பைக்குங்கிறதுனால பைக்கிங்கை தவிர வேறு எதுவுமே கண்டதை கடியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க, லைட்டாக ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கா? நல்ல விஷயம் தாங்க. பாருங்களேன், லைவாக அப்படியே பார்த்துக்கலாம் நம்ம கேமராவில். டிஜே ஆக்ஷன் 3 யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் யாருக்காவது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ நம்மளோட வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. கைஸ், பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். இதுதான் மோட்டோ ஸ்பார்க்கு, மோட்டர் சைக்கிள் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஆனால் கொடுமை என்னென்னா மூடி இருக்குங்க. நாங்கள் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாங்க. நான் 11:30க்கு வந்திருக்கேன். பட் யாரையுமே காணோம். இருங்க, ஃபோன் பண்ணி பார்ப்போம். நம்ம வண்டி பாருங்கள், சைலன்சரு வண்டி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்காங்க. ஸோ என்ஜின் ஆயிலெலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் ஃபைனலி ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாய்ப்பு வண்டி எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. அநேகமாக ஒரு 1 hour ஆகும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வேலை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். வேறு என்ன.
நான் என்ன பண்ணேன்னா ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேருக்கு சைட் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் இருக்குது KTM 390 அட்வென்ச்சரில். எல்லோரும் என்ன பண்ணிங்கன்னா சைட் ஸ்டாண்டை மாற்றிடுறீங்க. அது தேவையே இல்லை. ஜஸ்ட் ஏதாவது ஒரு வெல்டிங் ஷாப் போங்க, ஒரு 50 rupees கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், சின்னதாக ஒரு வெல்டிங் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு வெல்டிங் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன மெட்டல் மாதிரி அவங்க அந்த பற்ற வைக்கிறாங்க இல்லையா, அதில் பண்ணி கொடுத்துருவாங்க. அது பண்ணப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சைட் ஸ்டாண்ட் பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாகவே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பெண்டே ஆகலை. நீங்கள் வேணும்னா இன்னும் கூட ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக பற்ற வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ. பாருங்கள், ஸ்டாண்ட் வந்து பெண்டே ஆகலை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, தேவையில்லாமல் சைட் ஸ்டாண்டை மாற்றாதீங்க. சைட் ஸ்டாண்ட் ப்ராப்ளம் கிடையாது, அது பைக்கோட ப்ராப்ளம். பெஸ்ட்டு அந்த 50 ரூபா கொடுத்து லைட்டாக பற்ற வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அங்கேயே ஒரு வாட்டி ஸ்டாண்ட் போட்டு ஒரு வாட்டி ஏறி பாருங்கள், திருப்பி பெண்ட் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா பற்ற வைங்க. ஆனால் ரொம்ப பற்ற வைக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் இப்படி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், வண்டி வந்து ஸ்டாண்டு ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எவ்வளோ நான் பே பண்ணேன் அண்ட் டோட்டல் பில் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்னோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஒரு டீட்டெயில் சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நிறைய விஷயங்களை மாற்றிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஆயில் வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஆயில் ஃபில்டர், ஃபியூயல் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் BMC போட்டிருக்கேன். ஸோ அது வந்து வெறும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போட்டால் போதும். ஃபியூயல் ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றுங்க. அண்ட் அதை தவிர வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷனில் வந்து சடனாக நீங்கள் ஆக்சலரேட் பண்ணும்போது பவர் ட்ராப் ஆகுதோ இல்லை லேக் இருக்குது அப்படின்னா, அதோட மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட த்ராட்டில் பாடி. ஸோ அந்த த்ராட்டில் பாடியை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 15,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி. ஜாஸ்தி காஸ்ட் வராது, ஒரு 850, 700லேருந்து ஒரு 900க்குள்ளே வரும். சர்வீஸ் சென்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறி வரும். பட் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக். நான் வந்து பார்த்திங்கன்னா NGKவோட இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் எல்லா சர்வீஸ்லேயும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒரு க்ளீன் பண்ணி திருப்பியும் போட்டுட்டோம் அதை. ஸோ அது ஓகே. அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட வண்டியில் பாக்கேலோ என்ஜின் ஆயில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோட்டூல் 7100 போட்டேன். ஆனால் இப்போ வந்து பாக்கேலோ போட்டிருக்கேன். ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லிங்க. மோட்டூலில் 300 V² வருதுல அந்த ரேசிங் என்ஜின் ஆயில், அதை விட இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது ப்ரீமியம் என்ஜின் ஆயில் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் யூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கிட்டத்தட்ட வந்து 1900-950 வருங்க. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1650 ml நம்ம போடணும், ஓகேவா? ஸோ அதனால் என்னோடய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 3200 வந்தது. எனக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க என்ஜின் ஆயிலில். ப்ளஸ் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோஸ் பார்க் வந்து அவங்க வந்து இதோட ஜென்யூன் டீலர் சப்ளையர். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடச்சிது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கில் இருக்கிற அந்த என்ஜின் நாய்ஸ் இருக்குல்ல, ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஆனால் இந்த என்ஜின் ஆயில் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ட்ராப் ஆகிடுச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது, அது ஒன்று. ரெண்டாவது வைப்ரேஷனும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாகவே கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வண்டி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி முடித்த உடனே இந்த ஃபீல் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நான் வண்டி வந்து நான் 100 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு பார்க்கலாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இப்படி வருது அப்படின்னு. ஒரு 3000 வரைக்கும் வருதா, இல்லை 5000 வரைக்கும் வருதா, 7000 வரைக்கும் வருதா அப்படின்னு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த இன்ஜின் ஆயில் வர்த்தான். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 3200 rupees ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நான் ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அதாவது ப்ளோ யோர் மைண்ட் அப்படின்னு வாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு சரியான ஃபீலு. ஓகே, டோட்டலி வர்த்துன்னு சொல்லலாம். ப்ளஸ் நான் 100 ml பாட்டிலில் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, KTMல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா உங்களோட ஆயில் லெவல் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ப்ளஸ் நம்ம நிறைய லாங் ட்ராவல் பண்ணுறோம், அதனால் பேக்கப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த மாதிரி பாக்கேலோ ஆயிலெலாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. அதனால் பேக்கப்புக்காக நான் ஒரு 100 ml வாங்கிட்டேன். அதை தவிர இன்கேஸ் உங்களோட லாங் ட்ராவல் எப்போது என்ஜின் ஆயில் கம்மியாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் ஏதாவது ஒரு என்ஜின் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் கம்மியாகுது லெவல், ஆனால் கம்மியிலே ஓட்டாதீங்க, அது வந்து என்ஜினுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது. என்ஜின் ஆயில் ஃபில்டர், ஃபியூயல் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக் இதெல்லாமே ரெகுலரு. ப்ளஸ் எப்பயுமே உங்களோட டேங்க்கு சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரே இல்லைனா ஆன்டி ரஸ்ட் ஸ்ப்ரே இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உள்ளே ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கிங்க. ஸோ தட் உங்களோட அந்த நிறையா அந்த துரு பிடிக்கிறதோ இல்லை அந்த டஸ்ட்டோ அது எல்லாமே க்ளீன் ஆகிடும் அண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் சொன்னீங்கன்னாவே அவங்க ஃபுல்லாக பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் கன்சியூமபிளில் ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ண முடியுமோ எல்லா ஏரியாவும் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க.
அது அண்ட் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏரைட்டில் இந்த புது grip ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம KTM grip வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏரைட்டில் ஒரு சாஃப்ட் grip இருந்தது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். 2000 rupees 2200 சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. டிஸ்கவுண்ட் போக ஒரு 1900 வந்ததுங்க. இதை போட்டோன்னே எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இதோட வித்து வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஸோ அதனால் கண்ட்ரோல் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ப்ளஸ் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி 2000 rupees. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இது வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ இது ஒன்று போட்டேன். இதுக்காக ஒரு 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணேன். அட் ஸ்ட்ரெச் ஒரு 300 கிலோமீட்டர் இல்லை 400 கிலோமீட்டர் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட என்ஜின் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகும். அண்ட் அதை கூல் பண்ணுறதுக்கு உங்களோட கூல் அண்ட் ஆயில் தான் மெயின்லி ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு நல்ல கூல் அண்ட் ஆயில் போடுறது இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். நான் வந்து என்ஜின் ஐஸ் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி போட்டேன், ஃபுல் பண்ணிட்டேன், ஃப்ளஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் அகெயின் ஒரு 20 அது கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி திருப்பியும் அதை ஃப்ளஷ் பண்ணிடலாம், ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு புதுசாக கூலண்ட்டை ரீஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா இதை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு டிஸ்டில் வாட்டர் இருக்குல்ல அதில் ஒரு வாட்டி 2 வாட்டி ஊற்றி உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிராண்ட் நியூ கூலண்ட் ஆயில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2100 2200 வரும். அதை வந்து திருப்பி ரீஃபில் பண்ணிவிட்டேன். என்கிட்ட வந்து இன்னும் பாதி என்கிட்ட இருக்குது. ஒரு கேன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ சொல்லுது 1.5 லிட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. பட் நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் ஃபில் ஆகும். 900 ml to 1 லிட்டர் ஃபில் ஆகும். ஸோ இன்னும் ஆஃப் இருக்குது. நெக்ஸ்ட் டைமும் வேணால் நம்ம ஒரு ஹாஃப் ஃபில் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக 52,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா உங்களோட கிளச் பிளேட்ஸ், செயின் ஸ்ப்ராக்கெட் இதோட கண்டிஷனை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கிளச் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி உங்களுக்கு போயிடுச்சானே தெரியாது. பட் உங்களோட பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் லேக் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு ஒரு 20,000 கிலோமீட்டரில் ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த இனிஷியல் புல்லாக இருக்கட்டும், அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் செயின் ஸ்ப்ராக்கெட் கண்டிஷன்ஸும் பாருங்கள். அது எவ்வளோ அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் மேக்ஸிமம் புல் பண்ணிட்டீங்க, செயின் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படி அந்த ப்ளை மட்டும் செக் பண்ணுங்கள். லூஸாக இருக்குன்னா பெட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் வந்து ரோலான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் சேஞ்ச் பண்ணல, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். இந்த சைலன்சர் உடஞ்சிருந்ததில் அந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புதுசாக கிடைக்கல. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல வெல்ட் பண்ணிட்டேன். ஸோ சேம் கிளாம்பே யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைலன்சரில் கம்ப்ளீட்டாகவே அந்த பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட்டு, அதாவது அந்த சைலன்சர் ஸ்ப்ரே வரும்ல, அதை போட்டுட்டு இந்த ஆக்ரோபாவிக்கோட ப்ராப்பர் அலுமினியம் ஸ்டிக்கருங்க. அந்த ஸ்டிக்கர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 rupees வரும். ஸோ அந்த ஸ்டிக்கரை போட்டேன். ஸோ அதில் வண்டி ஒரு நல்ல கம்ப்ளீட்டாக லுக் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த நக்கல் கார்டு என்ன பண்ணேன்னா சார்டாட் அப்படிங்கிற ஒரு சைட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்புங்க. பாக் பஸ்டோட ரெப்ளிகா ஒரு 1300 சார்ஜ் ஆச்சு இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஸோ அங்கேருந்து ஆர்டர் பண்ண ஆன்லைன் வந்துச்சு. ஸோ இதை போட்டுட்டேன். ஸோ பிராண்ட் நியூ நக்கல் கார்டும் ஆயிடுச்சு. பார்க் பஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அது ஏன் போடணும் அப்படின்ட்டு தான் அதோட டூப்ளிகேட் போட்டாச்சு. நம்மளுக்கு இந்த அலுமினியம் இந்த ராடு நல்லா இருந்தால் போதும். இது உடஞ்சா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எல்லா வாட்டியும் உடஞ்சின்னு இருக்கும். ஸோ இதையும் மாற்றிட்டாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வண்டியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெலோ என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 3,110 ரூபா. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஐஸ் கூலண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,160. அண்ட் ஏரெட் கிரிப் செட் வந்து பார்த்திங்கன்னா 1,900. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பில்லு 13,143 சர்வீஸ் சென்டரில். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா 250க்கு இந்த ஸ்டிக்கர் வாங்கினேன். அண்ட் 1,250க்கு இந்த நக்கல் கார்டு வாங்கினேன். ஸோ மொத்தமாக சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15,000 வந்திருக்கும் என்னோடய எக்ஸ்பென்சஸ். இதை தவிர உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் அண்ட் கிளச் பிளேட்ஸ் இது ரெண்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க. ஸோ திஸ் இஸ் மை 52,000 கிலோமீட்டரோட எக்ஸ்பென்சஸ். என்ஜின் ஆயில் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் போட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வர்த்தா இல்லையான்னு. ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மைண்ட் ப்ளோயிங் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். பாய். உங்களோட ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி. கைஸ் நம்மளோட மகாராஷ்டிரா மான்சூன் சீரீஸ் வருது. ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.